சேனல் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஏஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் வந்து டிரைவர் ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான கேட்டகரியில் வந்து எடுக்கிறாங்க. கான்ஸ்டபிள் டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேடும், கான்ஸ்டபிள் டிரைவர் பம்ப் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான கேட்டகரி வந்து எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே போதும், வேறு எந்த இதுவுமே கிடையாது. 10th முடிச்சுட்டு உங்கள்கிட்ட வந்து ஒரு வேலிடு ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன் மேல் ஒன்லி மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஃபீமேல் வந்து இதற்கு அப்ளை பண்ண முடியும். வேக்கன்சியை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1124 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினே வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து இவ்வளோ வேக்கன்சி வந்து சம்திங் வந்து டிரைவர் ரெக்ரூட்மெண்ட் அதுவும் போடவே மாட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். இதுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யார் இருந்தாலும், அதாவது உங்களுடைய நண்பர்கள் யாராக இருக்கட்டும், உங்கள் அண்ணன் தம்பி யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணினா அவங்களுக்கு வந்து இதாக இருக்கும். நான் வந்து டிரைவருக்கு வந்து ஒரு சரியான ஒரு இது வந்து கிடையாது. இந்த ஜாப் பொறுத்தவரை ரெகுலர் சென்ட்ரல் கவர்மெண்ட் பேசிஸ் தான். உங்களுக்கு 2 வருஷம் வந்து டெம்பரரி மாதிரி சொல்லிவிட்டு பர்மனெண்ட் வந்து பண்ணிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 40,000 ஸ்டார்டிங் சேலரியை வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அப்ளிகேஷனை பொறுத்தளவில் 3 பிப்ரவரி மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட்டை பொறுத்தளவில் 4/3/2025 ஒரு மாதம் கிட்ட வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பனில் இருக்கும். கிட்டத்தட்ட 100 ரூபா வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணால் போதும். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிசி அன்ரிசர்வ்டு பீப்புள், மற்ற யாரும் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ண தேவையில்லை. அந்த மாதிரி தான் வந்து ரெகுலர் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கீழே வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜில் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஜாப் அப்டேட் வந்து ரெகுலராக அதுலேயுமே வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம். நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துருந்தால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை வந்து எனேபிள் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம வந்து அடுத்தடுத்து போடக்கூடிய வேலைவாய்ப்பு சம்மந்தமான அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ வந்து சம்திங்காக இதை ஒரு ரெக்ரூட்மெண்ட் தான் விட்டுருக்காங்க. இதை வந்து டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பிடிஎஃப் வேணும்னா கண்டிப்பாக டெலகிராம் குரூப்பில் இருக்குது. வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஆல்ரெடி சொல்லிட்டேன் டிரைவர் என்ன போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து டிரைவர் பம்ப் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான கேட்டகரியில் வந்து சொல்லியிருக்காங்க. டேட்டா அப்ளிகேஷனை வந்து 3 பிப்ரவரி 2025 டு 4 மார்ச் 2025 வரை வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் டேட்டை வந்து பார்த்துக்குங்க. மேல் சிட்டிசன் எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பே மேட்ரிக்ஸை பொறுத்தளவில் இது வந்து பேசிக் பே தான். உங்களுக்கு வந்து அலவன்ஸ்லாம் சேர்த்து 40K வந்து வந்துடும். ஒரு 4,000 வந்து மெஸ் ஃபீஸ் வந்து பிடிச்சிட்டு ஒரு 30,000 வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து ரிஸ்க் அலவன்ஸ் அந்த ஏரியா பொறுத்து ட்ரைனிங் முடிஞ்சோடனே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுதாக வந்து பென்ஷன் ஸ்கீம் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து சரியாக நான் வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து போகிறேன். இப்போதைக்கு வந்து நார்மலாக வந்து நீங்கள் வந்து பேசிக்காக வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து டெஃபினெட்லி கான்ஸ்டிபியூட்டட் பென்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் கீழே வந்து இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2020 வந்து முன்னாடி வந்து பென்ஷன் வந்து நிப்பாட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் வந்து புதுசாக ஒரு ஸ்கீம் மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. யூஸ்ஃபுல்லாக டிஃபென்ஸ் சைடில் வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது. இது எப்படி வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். டிரைவர் பம்ப் அப்டேட் கான்ஸ்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து கான்ஸ்டபிள் சிபிஓ அதாவது பம்ப் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். 1 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனோடனே அதை பற்றி வந்து வீடியோ போகிறேன். அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ஃபிசிக்கல் பிஇடியை பொறுத்தளவில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் நார்மலான ரன்னிங் ப்ளஸ் வந்து ஹைட் ஜம்ப் லாங் ஜம்ப் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஹைட் மெஷர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஜெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வெயிட்டு, எந்த சார்ட்டில் வந்து எவ்வளோ ஹைட் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் டெஸ்ட், உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து 2 வீலர் 4 வீலர் 6 வீலர் எல்லாம் ஓட்டி காட்ட தெரியுதா, மேனுவலாக வந்து உங்களுக்கு எல்லாம் அதில் வந்து அசம்பிள்ஸ்லாம் எல்லாம் அந்த மாதிரி ப்ராக்டிக்கல் டெஸ்ட் ஒரு இடம் நீங்கள் வந்து ஓட்டி காட்டுற மாதிரி இருக்கும். டாக்குமெண்டேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் இதை முடித்தோடனே உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது. OMR பேசிஸாக இருக்கலாம், இல்லை சிஸ்டமேட்டிக் அந்த இதுக்கு ஏற்றாப்புல வந்து உங்களுக்கு வந்து இது மேக்ஸிமம் சென்னையில் நடக்கும். நியர்பையில் சிவகங்கை அந்த மாதிரி இடத்துல வந்து எக்ஸாம் வந்து போடுவாங்க. எக்ஸாம் பொறுத்தவரை மேக்ஸிமம் சென்னையில் தான் நடக்கும். அது எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் வந்து அதை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கான்னு தெரியல. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனால் தெரியும். அதை முடித்தோடனே உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாம் டேரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து இதாகும். அதான் இதில் சொல்லியிருக்கேன். அண்டர் தான் OMR அதாவது OMR சீட்டில் கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம் வந்து நடக்கும். இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி ரெண்டில் தான். நெகட்டிவ் மார்க்கு வந்து கம்பல்சரி வந்து இல்லை, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 100 மார்க் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து கம்பல்சரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 ரூபா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஒரு சில கேட்டகரிக்கு வந்து கிடையாது, எக்ஸ்பிரஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பிஇடி, ட்ரேட் டெஸ்ட், டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதான் வந்து பேசிக்காக அதெல்லாம் நடக்கும் என்னென்னு தெளிவாக சொல்கிறேன். வேகன்சி டிடியில் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக வந்து இந்த வேகன்சி 2 இதுக்கும் எவ்வளோ போஸ்டிங், கான்ஸ்டபிள், டிரைவர், டேரக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அன்ரிசர்வ்டில் வந்து ஒரு 344 சொல்லியிருக்காங்க. 126 வந்து எஸ்சியில் வந்து, எஸ்டியில் வந்து ஒரு 63, ஓபிசியில் வந்து ஒரு 228, இடபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு 84, மொத்தம் 845 வேகன்சி. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து ஒரு 25 வேகன்சி. மொத்த வேகன்சியில் ஒரு 10% வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள், டிரைவர், பம்ப் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை ஓரளவு நார்மலான இருக்குது. எக்ஸாம்பிள் கொடுத்து டிரைவர் ஃபார் ஃபயர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான இது நினைக்கிறேன், என்னென்ன நமக்கு தெரியாதனால அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஓரளவு ஈஸியான வேலைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் மேக்ஸிமம் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஏன்னா கான்ஸ்டபிளுங்கிறப்ப வந்து நான் ஜென்ரலாக எல்லா ஒர்க்கும் பார்க்குற மாதிரி இருக்கும். பம்ப் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறப்ப பர்டிகுலராக அந்த வந்து ஒர்க்கு வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. அன்ரிசர்வ்டை பொறுத்தவரை இதுக்கு வந்து 116 வேகன்சியும், எஸ்சியில் ஒரு 41, எஸ்டியில் ஒரு 20, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓபிசியில் வந்து ஒரு 75, இடபிள்யூஎஸில் வந்து 27, 291, அப்புறம் எக்ஸ்டர்னல் வந்து ஒரு 28. ஆல் ஓவராக வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கு எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துட்டு கிட்டத்தட்ட 1124 வேகன்சி கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து அவங்களுக்கான தனியான ஒரு வேகன்சி தான், மற்றபடி இதில் வந்து ஆட் ஆகாது. இது வந்து ஜென்ரல், அதாவது டேரெக்டாக வந்து சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் ஆல் ஓவராக வந்து ரெண்டையும் வந்து மெர்ச் பண்ணால் வேகன்சி கிட்டத்தட்ட கூட தான் வரும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து ஓப்பன் கேண்டிடேட்னால எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து அவங்களுக்கு தனியாக வந்து வந்துடும். அதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி அப்படின்னு சொல்லணும்னா பிஇடி, ட்ரேடு, அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம், மெடிக்கல், இதை வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அதுதான் இதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் எலிஜிபிள் கிரிட்டீரியா, ஏஜ் என்ன இருக்கணும் ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நீங்கள் 21 வயசு. ஏன்னா வந்து ஹெவிங்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து 21 வந்துடும். 21 to 27 வயசு இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நார்மலாக வந்து இதில் வந்து எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆயிடுவீங்க. நியர்பை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யார் இருந்தாலும் இந்த இன்டிமேஷன் வந்து சொல்லுங்கள். கவர்மெண்ட்டாக ஒரு டிரைவராக இருக்காங்க, ஒரு ப்ரைவேட் செக்டாரில் ஒருத்தவங்களுக்கு டிரைவராக வருவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி நீங்கள் வந்து சொல்லலாம். அந்த மாதிரி போட்டிருக்காங்க, இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வந்து கவர்மெண்ட் பேஸில் வந்து எல்லா அலவன்ஸும் வந்து ஃபேமிலி குவார்ட்டர்ஸு எல்லாமே வந்து அவங்க கொடுத்துருவாங்க. அதனால தான் பர்டிகுலராக வந்து இதை வந்து ஓயாமல் வந்து நான் சொல்லிக்கிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. இது மட்டுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மினிமமாக பார்த்திங்கன்னா ஓபிசி அந்த அவங்கள இருக்கீங்களே அவங்களுக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ்டியில் வந்து ஒரு 5 இயர்ஸ் அந்த மாதிரி கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்குங்க. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எவ்வளோ நம்ம படிச்சிருந்தா வந்து மினிமமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமமாக வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. மஸ்ட் வந்து மெட்ரிகுலேஷன் பாஸ் ஆர் ஈக்குவல் 10th இணையான படிப்பு நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் ஸ்டேட் போர்டு, சென்ட்ரல் போர்டு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இது பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. மெட்ரிகுலேஷன் அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இது தவிர்த்து உங்களுக்கு என்ன வேணும் அடிஷனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ். ஏன்னா வந்து இது டிரைவர்னு வந்து சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் ஆர் வந்து டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஏ அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பிஏ பர்சன் லைட் வெஹிக்கிள், அப்புறம் மோட்டார் சைக்கிள் வித் கியர், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஹெவி லைசன்ஸ் வச்சுருந்தாலே இது ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்ளை ஆயிரும். அதை பற்றி வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிரைவர் நாம்ஸ் ரூல்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க, அதை வந்து செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா மஸ்ட்டாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு. அதையும் வந்து நீங்கள் வந்து மஸ்ட்டாக வந்து கிட்டத்தட்ட வந்து 3 இயர்ஸ் வந்து டிரைவிங் ஹெவி வெஹிக்கிளில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள், அப்புறம் லைட் வெஹிக்கிள் அண்டு வந்து மோட்டர் சைக்கிள் வித் கியர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 3 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்கள் மினிமமாக ஹெவி போட்டு ஒரு 3 வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வந்து அப்ளிகேஷன் லாஸ்ட் இதுக்குள்ளே நீங்கள் வந்து எடுத்துருக்கணும். இந்த டேட்டுக்குள்ளே இருந்தால் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் லைசன்ஸ் அப்படின்னு வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அதை பொறுத்தளவில் உங்களுக்கு ஓபிசி எல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 167 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் ஃபார் ஜென்ரல், ஏடபிள்யூஎஸ், எக்ஸ்ட்ரா வீக்கர் செக்ஷன், ஓபிசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் மெஷர்மெண்ட்டை பொறுத்தவரை மினிமமாக வந்து 80 இருக்கணும். ஹைட்டை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து 170 கேட்பாங்க. இப்போ வந்து 167 கேட்டிருக்காங்க. ஃபயர் இதனால் வேறு ஒன்றும் கிடையாது. 167ங்கிறது ஒரு நல்ல ஒரு ஆஃபர் தான் வந்து சொல்ல முடியும். ஏன்னா 170 வச்சா ஹைட்லேயே வந்து நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகிருங்க. 80 to 85 மினிமமாக ஜஸ்ட் இருக்கணும். அதான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து அப்லோட் ஃபோட்டோகிராஃபி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜேபிஜி ஃபார்மேட்டில் வந்து
அது வந்து 20 to 50 கேஜியில் வந்து இமேஜிங் இருக்கணும். அதுக்கப்புறம் இமேஜிங் டைமென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோகிராஃபி எவ்வளோ சைஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித்தவுட் டேட் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோவில் வந்து டேட் வந்து மென்ஷன் பண்ணி தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை வந்து அப்ளிகேஷன் அப்போ நான் வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். எல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எலிஷன் ஆஃப் ரிஜெக்ஷன் நீங்கள் வந்து டேட் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக வந்து ஒரு 1 MBக்குள்ளே வந்து இது பண்ணிடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். வெயிட்டை பொறுத்தவரை ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு இதை பொறுத்தவரை ஹைட் பார் ஜஸ்ட் அதெல்லாம் வச்சுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா 800 மீட்டர் ரேஸை வந்து நீங்கள் வந்து 3 நிமிஷம் கிட்டத்தட்ட 15 செகண்டில் வந்து முடித்தாலே போதுமானது. இதுக்கு வந்து நார்மலாகவே நீங்கள் வந்து ஓடியெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கப்புறம் லாங் ஜம்ப் ஒரு 11 அடி நீங்கள் வந்து தாண்டுற மாதிரி இருக்கும். ஒரு 3 சான்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. 3 சான்ஸில் நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஹைட் ஜம்ப் பொறுத்தளவு தான் 3 ஃபீட்டு 6 இன்ச்சஸ் வந்து 3 சான்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதையுமே வந்து ஓரளவு நீங்கள் வந்து நார்மலாக வந்து இப்போ இருந்து கூட ட்ரை பண்ணால் கூட அவ்வளோ முடிச்சிடலாம். அப்புறம் டாக்குமெண்டேஷன் என்னென்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சர்டிஃபிகேட் தான். டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் கேட்பாங்க. அப்புறம் வந்து டிரைவிங் லைசன்ஸ், உங்களுடைய கேட்டகரி லைசன்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷன் போடுறப்ப என்னென்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நார்மலாக இசேவை மையத்தில் எடுக்கிறதே போதுமானதாக தான் இருக்கும். வேறு ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ட்ரேட் டெஸ்ட்னு ஒன்று இருக்கும். ஏன்னா வந்து டிரைவிங் இருக்குனால உங்களை வந்து டிரைவிங் டெஸ்ட் அன்றைக்கி ஓட்டி பார்க்க சொல்லுவாங்க வண்டியெல்லாம். அதுக்கப்புறம் வந்து மைனராக டிஃபெக்ட் எல்லாமே வந்து ஒரு அனலைஸ்க்காண்டி இது பண்ணியிருப்பாங்க. டிரைவிங் டெஸ்ட்டை பொறுத்தவரை லைட் வெஹிக்கிள் அதாவது 4 வீலில் வந்து ஒரு 50 மார்க் இருக்கும். இதில் வந்து ஒரு 25 எடுத்தால் நீங்கள் வந்து குவாலிஃபை. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் ஹெவி வெஹிக்கிள் 6 வீலில் வந்து ஒரு 50 மார்க்கு. அதை வந்து நீங்கள் அப்படி ஆப்ரேட் பண்ணிங்க. முன்னாடி ஃப்ரண்ட்டு, பேக் மூவ், அதுக்கப்புறம் பார்க்கிங் அந்த மாதிரி வந்து இது. அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிக் நாலேஜ் ஆஃப் மோட்டார் மெஷினிஷ் அண்ட் எபிலிட்டி ஆஃப் கேர் மைனர் ரிப்பேர். ஒரு நார்மலான ரிப்பேர் வந்து தெரியுதா உங்களுக்கு? நார்மலாக ஒரு டிஃபெக்ட் ஆகுது வண்டியில், ஒரு ஸ்டார்டிங் ப்ராப்ளம், ஒரு பேட்டரி லூஸ் கனெக்ஷனாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கும். கரெக்டாக வீலில் வந்து ஏர் இருக்கா, போல்டு எத்தனை, அந்த மாதிரி ஒரு சின்ன நார்மலான ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. எனக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அதுக்கு வந்து அதான் ஓரல் டெஸ்ட், வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கு வந்து ஒரு 15 மார்க் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இது பண்ணிடலாம். அதுக்கப்புறம் OMR பேசிஸ் டெஸ்ட்டில் வந்து பார்ட் ஏல வந்து ஜிகே வந்து கேட்குறாங்க. ஜென்ரலாக அது வந்து ஒரு 20 கொஸ்டின். ஆல் ஓவராக 120 நிமிஷம் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும். நெகட்டிவ் மார்க் வந்து இதில் இல்லைன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். நோ நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இது ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட்டாக வந்து நார்மலாக படிச்சுட்டு போயிருங்க. ஏன்னா வந்து இதுக்கு வந்து அதிகமாக எஃபோர்ட் போட்டு ஒரு சில டிரைவர்னால எல்லாருமே வந்து ஒரு ஆவரேஜாக நம்ம இதை பொறுத்தவரை ஆவரேஜாக ஒரு சில பேர் தான் வந்து படிச்சிருக்கவங்க மேக்ஸிமம் வந்து டிரைவர் லைசன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் 50 கொஸ்டினுக்கு ஆவரேஜாக வந்து நான் 100 கொஸ்டினுக்கு ஒரு 50 to 60 அடித்தாலே மேக்ஸிமம் வந்து பாஸ் ஆகும். ஏன்னா வந்து செலெக்ஷனே வந்து 1 to 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்கிறனால இதிலே பாதி பேர் வந்து மறந்துடுவாங்க செலெக்ஷன் நடக்கிறத பொறுத்து. அதனால தான் இந்த சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒன்ஸ் அப்ளை பண்ணுங்கள். எக்ஸாம் படிக்க முடியாது அதெல்லாம் கவலைப்பட வேணாம். அப்ளை பண்ணிடுங்க. எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஓரளவு நார்மலாக நாலேஜ் வளர்த்து படிச்சிங்கன்னா நார்மலாக முடிச்சிடலாம். பார்ட் பிஏ பொறுத்தவரை எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிட்ட ஒரு 20 கொஸ்டின் 20 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிஏ வந்து அனலிஸ்ட் ஆப்டிடியூட் அப்படின்னு ஒரு 20 கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் எபிலிட்டி அப்சர்வேஷன் அந்த அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 20 கொஸ்டின் கேட்குறாங்க. அப்புறம் பேசிக் நாலேஜ் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி. நமக்கு வந்து இங்கிலீஷில் நீங்கள் சூஸ் பண்ணிடுங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்லேயும் ஒரு ஈச் ஒன் 20 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. இது நார்மலாக நீங்கள் வந்து கிளிக் பண்ணாலே உங்களுக்கு தெரியாமல் கூட இது ஒன்றா கூட நார்மலாக வந்து கிளிக் ஆகிரும். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதை பற்றி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மினிமமாக எவ்வளோ பாஸ் மார்க் எடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 33% ஒரு 30 கொஸ்டின் வந்து பாஸ் பண்ணால் மினிமம் பாஸ். ஆனால் வந்து கட் ஆஃப் வந்து அது வந்து ஹையாக தான் வரும். ஹையாக வரும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து மினிமம் நீங்கள் ஜஸ்ட் பாஸ் அப்படின்னா வேகன்சியை பொறுத்து அதுக்கு சாய்ஸ் வந்து பொறுத்தவரை ஒரு 100 எடுக்கலாம். எக்ஸர்சைஸ் பண்ணால் ஒரு 35% நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இதில் கிளியர் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து மெடிக்கல் வந்து கொண்டு போயிடுவாங்க. நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டை தான் விசிட் பண்ணி பார்க்கணும். CSF recruit.csfgovernment.in இந்த வெப்சைட்டில் தான் அவங்க வந்து அப்டேஷன் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறோம், ஆன்லைன் 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணோடனே ஃபில்லிங் த அப்ளிகேஷன் எக்ஸாம் வந்து இது பண்ணணும். 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து சொல்கிறேன். உங்களோட வேலிட் மொபைல் நம்பர் அந்த இமெயில் ஐடி வச்சுட்டு 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சோடனே உங்களுக்கு 10th 12th மார்க் ஷீட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து அடிஷனலாக எவ்வளோ இது வேணாலும் கொடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10th இதுக்கு குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஹையாக நீங்கள் டிகிரி கிராஜுவேஷன் முடிச்சுக்கலாம், 12th முடிச்சுக்கலாம், பிஜி யூஜி அதெல்லாம் வந்து அப்லோட் வேணால் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் 10த்துக்கும் கொடுக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணுறேன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மஸ்ட்டு ஆனால் 10th நீங்கள் முடிச்சிருக்கணும். அதான் வந்து கணக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த வேகன்சியை பொறுத்தவரை வேகன்சி இப்போ வந்து நான் சொன்னேன் 1114 வேகன்சி ஓப்பன் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஸ்டேட் வைஸ் வேகன்சி வந்து வரும். அது வந்தோடனே கண்டிப்பாக நம்மளோட சேனலில் வந்து வீடியோ கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து
1114 நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 29 ஸ்டேட்டு 8 யூனியன் பிரதேசம் வந்து இருக்குது. அதுக்கான வேக்கன்சி தான் இது. அதனால் ஒவ்வொரு இது வந்து ஈச் பை வந்து பிரிஞ்சு கண்டிப்பாக நமக்கு ஒரு சம்திங் ஒரு 35 கிட்ட வந்து வரும் தமிழ்நாட்டுக்குன்னு நினைக்கிறேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்தோடனே கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன். கேஸ்ட் வைஸ், கேட்டகரி வைஸ், ஏரியா வைஸ் வந்து கண்டிப்பாக வந்து பிரிஞ்சிடும். அன்றைக்கி வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ பண்ண போகிறேன். இந்த வீடியோ மஸ்ட்டாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ ஃபார் இன் திஸ் வீடியோ.